போங்க, நீங்கள் போங்க, நான் எடுக்கிறேன் போங்க. நான் ஆடியோலாம் மேட்ச் பண்ணிக்கிறேன். சிக்கன் கிரில் எல்லாமே கடையில் போய் வாங்கிட்டுங்க. தண்ணி கேனு ப்ளஸ் விறகுலாம் வந்து நாங்கள் அங்கேயே எடுத்துப்போங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 5 பேர் பக்கம் பட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் தெரியணும், அதனால் பின்னாடி எடுக்கிறேன். எல்லாம் ஒர்க் வரதுனால வந்து யாரும் மீட் பண்ணுற முடியாது கிளைமேட். இப்போதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் வந்திருக்கு. எல்லாரும் சொல்லிட்டு சிக்கன் கிரில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 மந்த் ஆகுங்க இந்த மாதிரி பண்ணினாங்க. அதனால் இப்போ தான் சரி டைம் எல்லாம் இப்போ தான் போயிட்டுருக்கோம். சிக்கன் கிரில் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பு விறகு பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி காமெடி பண்ணிட்டு வழி எல்லாமே இந்த விளாக்ல வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி என்னென்ன நடக்குதோ எல்லாமே வழி மாறி போயிட்டாங்க வச்சு பண்ணுங்க. இப்போ பாதி தூரம் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போயிட்டாங்க அவங்க. திருப்பியும் கரெக்டான ரூட்டில் கூப்பிட்டு போகிறாங்கள. எல்லாம் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க. எல்லாம் அந்த காய்கறி கட் பண்ணுறது அந்த இதை எடுத்துக்கிறாங்க கறி கட் பண்ணுறதுக்கு. செம ஃபன்னாக இருக்குது பாருங்கள் டுடே விளாக். எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வேலையை இந்த கல் எடுத்துகிட்டு வர்றது, பாத்திரம் எடுத்து வர்றது, இங்கே தான் எல்லாமே ஒவ்வொருத்தர் செஞ்சால் வந்து காமெடியாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய தெரியலைங்க. வேலை செய்ய சொன்னாலே சில பேர் அதில் வேலையே செய்ய மாட்டாங்க. எல்லாமே பார்க்க தானே போகிறீங்க இப்போதைக்கு வீடியோவில். ஒரு டைம் 11 மணிக்கு மேலே ஆச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டேங்க. எல்லாம் வந்து பயிரம் போட்டு உட்காந்துட்டு ரெடி பண்ணுறாங்கலாம். கார்ன்ஃப்ளவர் போதுமா? கார்ன்ஃப்ளவர் ஃபுல்லாக போடுப்பா, நல்லா பொசு பொசுன்னு வரும். ஒவ்வொருத்தரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். உப்பு கம்மியாக போடு, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு சிக்கன் கிரில் செய்ய போகிறோம். அவன் கலக்கிறவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாப்புல. அவர் பச்சை மிளகா, உன் பேரே பச்சை மிளகா இனிமேல் அதான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா நேற்று பச்சை மிளகா ஆயிடுச்சு எனக்கு நைட்டு கலக்குறேங்க. பொட்டியா போன டைம் வந்து பொட்டியாமா ஒரு டைம் செஞ்சேங்க. பாருங்க கோழி எப்படி இருக்கு பாருங்க. 2 கிலோங்க அந்த கோழி. 2 கிலோவில் வாங்கினாங்க கோழி. ஒரு சிட்டிக்கை போடுவோம். நான் இதெல்லாம் கொஞ்சம் வைப்ரேட் ஆயிருந்துச்சு போட்டுருவோம். சொல்லினே யாரு நீ சூப்பு சாஸு எடுத்துக்கலாமா? வேணாவா ஓரா இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு பிடிக்க போறான்டா. வெறியில் இருக்கிறான்டா 6 ராகுல சாப்பிட்டேன். 1 மாதம் ஆச்சு இல்லை. தண்ணியில் கலக்கணுமா கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் விடுங்க. அப்புறமா உடனே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் கார்ன்ஃப்ளவர் டு கோல்டு வாட்டர். இது நிறைய சார் உப்பு கம்மியாக போடுங்க. பெப்பர் ஃபுல்லாக போட்டுரு. எப்படி போடணும்? அதான் பெப்பர் போடுப்பா ஃபுல்லாக. போடுறதுக்கு நேற்று எட்டினா அந்த பெப்பருக்கு இஞ்சி பூண்டு இல்லை இன்னும் மசாலா சேர்த்துக்கிறானே. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு நேற்று அதிகம். உப்பு அது மேலே தானே தடவணும். கம்மியாக போடுறாடே. அப்படியே நேரில் கூட போட்டுக்கலாம். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் இது தயிர் போடு. கார்ன்ஃப்ளவர் போடுவோம். பத்தெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் எது மேலே அதான் லெமன் தான் எத்தனை வரலையே ஒன்று போயிட்டோம்ட்டா. போதும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போ. ஆஃப் பண்ணிட்டு போட்டு அப்படி நேராவா படுப்பு போடு. நேராக போடு. அப்படியே எடுத்து மேலே பூசு. மசாலா போடு. ஃபுல்லெல்லாம் சொருக்கு எல்லாத்துக்கும் நல்லா பூசி கொடுப்பேன். நல்லா காயும் வந்துருச்சு. வெயில் அடிக்கிற வெயில் காஞ்சிக்குது. வெயில் வச்சிடலாமா? ஆமாம், ஒரு அங்கே ஒருத்தர் நின்றுக்கணும். ஒன்றும் எங்கள் ஆள் தாங்கிறேன். யாரத்துக்கும் போகல. எறும்பு நண்பர்கள் மட்டும் தான் வருவாங்க. எறும்பு நண்பர்கள் வந்துட்டாங்க ஆல்ரெடி. நேற்றெல்லாம் இல்லை, ஈரலாம் ஏறுது. ஈரலாம் பூசணும். காரசாரமாக நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டைம் நானே இன்னைக்கு ஈரல். நேற்று பங்கே வரல எனக்கு ஈரல். ஈரலுக்கெல்லாம் நீ யார் வெளியே போட சொன்னீங்க? பங்கே கிடையாது. அப்படியே சொன்னேன். இல்லை வேற ஏதோ தூக்கி போட குண்டிக்காக இதை சொல்ல மாட்டார் அவர். ஆமாம், நீ சாப்பிடுறேன். சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனே. தான் நேற்று கொடுத்தானே. நேற்று அவர் கொட்டையிலே சாப்பிட்டாரு. ஈரல் மட்டும் கொடுத்துருங்க.
இன்னும் குளிச்சுனே போகலாம். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஃபோன் பண்ணு, நானும் வந்தா கிடைக்கும். எல்லாம் லெக் பீஸ் அது இது நல்லா சாப்பிட்டு போயினே இருந்துருவோம். சொல்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா? இன்னும் இருக்குதா மசாலா எல்லாம் கீழே மசாலா வாரி அப்படியே மேலே நல்லா போட்டு அப்புறம் கசக்கு கசக்கு இந்த கேப்பு கேப்பு எப்படி கேப்பு அவ்வளோதான். அப்படி டாடாடாடாடா பாருங்க பாரு அந்த மசாலா போடு பத்தி போடு. போதுமா இல்லை அடுத்தது ஒன்றும் கம்மியாக எடுத்துருச்சா? சரியா போச்சு தானே? சரியா போச்சு தான். எல்லாம் எடுத்து போ. எங்கள் கேப்புக்கு இது எல்லா இடத்துலையும் எடுத்துட்டீங்க. எடுத்து விட்டேன். யாரா குளிக்கிறான்? நல்லா குளிக்கிறான். நல்லா குளிக்கிறான். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. தண்ணி ஆயிடுச்சா? கான்ஃப்ளவர் போட்டால் கெட்டி ஆயிரும். இப்போ ஆமாம் கான்ஃப்ளவர் அதுதான் கான்ஃப்ளவர் சேர்த்து சொல்கிறது. ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டு இதே தீ லைட்டாக எடுத்து மேலே அப்படியே ஊற்றினேக்கலாம். ஊற்றலாம் இருந்தாலும் அது கீழே ஒழுங்கும். இது காய்ஞ்சா உள்ளே ஏறிக்குது, ஊறிடுது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது காஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. அம்மாக்கே பண்ணிட்டா. ஆனால் அது ஒரு கையில் வலி சொல்ல சொரிக்கலாம். அப்படி சொல்லுப்பா. ஈரலுக்கு கொஞ்சம் வீடா வேணா திருப்பி அது உள்ளார போட்டுறது. உள்ளார போட்டுரு. அது உள்ளார போட்டுறியா? இல்லைன்னா போட்டுட்டா அப்புறம் போட்டுக்கலாரு. அப்படி போடுறேன் நரேஷ். காமிக்கிட்டா எடுத்து அனுப்பிச்சி விட்ரு. அவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவார். ஃபியான்சி அவர் நேற்று எடுத்து அனுப்பவே இல்லை. அப்படியே இது வீடியோலாம் மட்டும் தான் அனுப்பிச்சிங்க. 2 ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்புடா. இதெல்லாம் அனுப்புறது அவங்க அனுப்புறதா இருக்கா? ஃபியான்சிங்க அனுப்புடா. எல்லாம் நிறைய வீடியோ இருக்குதுடா. இன்னும் டேட் மட்டும் தான் ஃபிக்ஸிங்ல. ஓஹோ நிறைய வீடியோ இருக்குது. படத்துக்கே போயிட்டு சேலம் போறாரு. இங்கே இந்த படத்துக்கு அஜிடேட்டர் போறாரு. போதும் யாரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சேலமா? ஆனால் இதை கிழிச்சிருந்தா நல்லா இது பண்ணிங்களா? நான் அந்த குச்சோட ஏன்னா இது அந்த இது கிழிச்சிக்க வேண்டியது லைட்டாக பூசா பச்சை இது பாதி பிரிச்சு போட்டாங்க. தென்னை மாட்டுதா? சின்னதாக பிரிச்சுருந்தா சரியா போயிட்டோம். அவங்க வச்சுக்கிறேன். ஹைட்டு கம் பண்ண முடியாது டாக்டர். இப்போ வேணால் கம் பண்ணுறது கையிலே தான் பிடிக்கணும். ஹைட் கம் பண்ணால் குழி தோண்டணும். குழி தோண்டி தான் ஏறிட்டேன். குழி நோண்டி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லா நேரம் போய் தந்தம் அப்படியே இந்த ஹைட்டில் வை. அப்படியே வெயினா ஏறி இது கரெக்டாக இதா? ஏரில் குண்டி எல்லாம் ஒரே இதில் சொல்லுங்கண்ணா. இல்லை ஒன்றா கூட சொல்லுங்க. அது நிற்காது. இதுதான் நிற்காது. ஓடு எப்படி எரியுது பாரு. அதான் கொலப்பட்டை எடுத்துன்னு வந்து வச்சு நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? இதெல்லாம் போயிட்டுனாங்க எல்லாம் வந்தேன். அப்படி போயிடும் நரேஷ். சூப்பர்ரா. இது தான் இருக்குது பாரு. அது நல்லா பக்குன்னு எரியும். எங்கே இருக்குது பாரு. ஃபோன் சூடாயிருச்சு. இதா அது வச்சுன்னு பாரு. ஃபோன் சூடாகுது. பா டாடா டாடா டாடாடா அடாடாடாடாடா பொசுங்குது. இதியா சரி ஒட்டுக்கா ஒன்று அதில் சொருக்கி கூட சுடுங்க. ஆம்பாரு டாடாடாடாடாடா என்ன ஹீட்டு எப்படி இதாகுது பாருங்க. இது இப்படி வச்சிடலாமா? வேணா விழுந்துடும். நேரத்தில் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? சிவானந்தம்மா எங்குது? ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட உட்காடுறாங்க நாங்கள். உண்மைதான்பா.
மாவு பூசிட்டா வேணாம் லைட்டாக மேலே போட்டா வேணாம் அப்புறம் போட்டு போடு போடு பொல்லம் தானே மாவு மாவு என்னத்துக்கு அதான் விற்கிது. அது வேணா பூசிக்கலாம் கடைசியா இப்போ நல்லா தீட்டு அவன் பாரு கரெக்டாக பா ஆனால் இந்த ஒரு பேப்பர் மாதிரி போடுவாங்களே எல்லாம் இது ஆமாம் அந்த பேப்பர் இது அது ஏதோ சில்வர் அது அது இலை வாழை இலை இது பண்ணிருந்தா ஒன்றுமே அழுக்க கொஞ்சம் அழுக்க பாடுறது மேலே அதை வாங்கிட்டு வந்துக்கணும். அதுக்குதா கடையில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இது போல இது சொருகிறது தானே? அது எப்படி சொல்றது? அதுக்குள்ள தான் சொர முடியாது. சுருகிடலாம் ஏங்க, அது காமிங்க சுருகிடலாம், இல்லை வேஸ்ட்டாக போயிடும். விழுந்துருமா? அதான் நான் ஒரு குச்சி ரெடி பண்ணுறேன். கத்தியங்குது கத்தியாங்களாங்க திருப்பணுமா? கறி திருப்பணும் கொஞ்சம் மேலே செய்யணும்யா, ஒரு பக்கமே வந்து வேகணும் மேலே. பஸ் ஏறிட்டோம். இதே வெறும் மசாலே சாப்பிடலாம், சூப்பராக இருக்குது. நானும் வரேன். தண்ணி மட்டும் இப்படி எடுத்து வந்துடணும் அந்த பக்கம். எண்ணெய் ஊற்றணுமா மேலே? ஊற்றலாம், இன்னும் பாதி ஏறிட்டோம். தண்ணி எங்கே இட்டுன்னு சொன்னேன்? அங்கே இருக்குது அந்த தண்ணி இட்டுன்னு விட்டா என்ன கறிவா இருந்தா கொஞ்ச நேரம் அது அடியில் ராகுல் தண்ணி இட்டுன்னு அடியில் தீட்டோம். ஓடு நல்லா ஃபயர் ஆயினுங்க. இது கீழே பார்க்கலாம். யார் பிச்சனை விழுந்துருமான்னு பயமா இருக்கேன். நீ அது மாதிரி பண்றதா விழும். அது இருக்கிற பொசிஷன் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அது திரும்பணும்ல ஒரு 2 நிமிஷம் இங்கே வெந்துடுது. ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் நான் சும்மா அந்த இதெல்லாம் 2 கொலை பட்டிட்டேன். அந்த சைடு போட்டுனா இந்த மாதிரி இந்த பாலை எங்க நான் உனக்கு முன்னாடியே கீழே வச்சிட்டேன். பாலையா? அங்கே சைடில் வச்சு அதான் இந்த இது கொலப்பட்டை தான் சொல்கிறேன். தேங்காய் தானே? அப்படியே என்ன இதில் வீடியோ எடுத்து வேற வேலைக்கு தான் 10 நிமிஷம் வந்துடுறேன். நான் சாப்பிட மாட்டேன், வரேன் இல்லை 10 நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ அண்ணா ஹீட்டே குறையுது. அண்ணா கொலைப்பட்டேண்ணா இல்லை அது இல்லைப்பா, சின்ன சின்னசா ஆகுது பாரு, அதே எடுத்து வைடும். இதாடா அதே தான் இது வேணுமா? அதுவும் கொடு. இங்கே இருந்ததெல்லாம் நேற்றே தூக்கிட்டேன். ஒரு எவ்வளோ 5 நிமிஷமா? ஓ ஈரல் பத்திரம். எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ஈரலாம் யாருக்கும் இல்லை. அப்போ குண்டிகா யாருக்கு இல்லை எனக்கு அது கிண்டிக்கா நீயே சாப்பிட்டுக்கோ. எல்லாமே வேணும். கேட்கறது 2 ஈரில் ஆளுக்கு ஒரு பீஸ். ஆளுக்கு கொஞ்சமாக கொடுங்க, எனக்கு கொஞ்சமாக கொடுத்தா போதும். இங்க வேற நிறைய இங்க வேற அண்ணா அதெல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்றலாண்ணா. இது வேகட்டுமே எப்படி ஐடியா. இப்போ நம்ம திருப்பணும்னு வச்சுக்கேன், திருப்பி அந்த இதுக்கு இதில் பேஸ்ட்டு அப்படியே ஊற்றி விட்டுலாம் வேலை. வெந்துட்டு போயிருப்பா. ஆனால் ஈரில் சுற்றி தான் சாப்பிடணும் தெரியுமா, டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், ஈரல் ஆட்டுக்காது சூப்பராக இருக்கும். ஆட்டுக்காதா? ஐயோ அன்னைக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வந்துருச்சு. சாப்பிட்டு தான் சாப்பிடணும். வந்துருச்சா? அவ்வளோதான். ஐயோ வேகாத மாதிரி இது. அப்படிதான் சாப்பிடணும். ஆட்டு மூளை சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட்டேன். பல்ல படாது அப்பா அப்படி சூடாகும் தெரியுமா, வாந்தி எடுத்துட்டோம் நான். சூப்பராக இருக்கும். இவங்க 2 பேர் இருக்கிறாங்க பாரு, அடிச்சு நோத்துறானுங்க. நம்ம அதுக்குள்ள போய் சாப்பிட்டோம். மூளை காது சாப்பிட்டேன். கட் பண்ணி கீழே எடுத்து கட் பண்ணுற எல்லாருக்கும் நல்லா கட் பண்ணி ஒரு சின்ன பீஸாக கூட, எனக்கு ரொம்ப சின்னசாக கூட. மற்ற எல்லாத்தையும் இதை மறந்துட்டாங்க பார்த்தியா. அவ்வளோ கூட போதும். சொன்னா எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். எங்களுக்காங்கப்பா பீஸு, எங்களுக்கா இங்கே போயிடுச்சு. அது இன்னொன்று பையா அடிச்சு நோக்கிட்டு நல்லா இருக்குது. மசாலா ஏறுனுக்குதா? என்னடா வெந்துருண்டா?
அடுத்து தள்ளுறேன். அடுத்து ஹார்ட்டு. மசாலா போதும் ப்ரோ. இது ஷார்ட்ஸுக்கு போடலாம், வெட்டிக்கெல்லாம் எடுக்கலாம். இது இன்னொரு மசாலா திறப்புன அப்புறம் ஒரு மசாலா போட்டுடலாம். மசாலாலாம் போதும் கரெக்டாக இருக்குது. மசாலா போடலையா? இன்னும் திருப்பணுமா? இறங்கட்டும், அது திருப்பி விட்டா அது நல்லா இதாகிடுது. எப்பயே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு இன்னே அது வந்துடுச்சு. வேகுதுண்ணா நல்லா. எண்ணெய் ஊற்றி விட்றோம். எண்ணெய் ஊற்றுற அது மேலே அப்படியே இதாகிடுது. ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்காது. எண்ணெய் ஊற்று. எண்ணெய் அப்படி ஊற்றாது, அப்படியே பஞ்சு மாதிரி வரணும். அப்படியே இறங்குறாது. எண்ணெய் நல்லா ஊற்று வந்து எல்லாமே மேலே ஊற்று. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. எல்லாம் நல்லா வெந்துருச்சு அது ஒரு கறி. அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் விட்டுட்டு திறப்பலாமா? பட்டை வைக்கலாமா? இன்னும் வைக்கலாமா பட்டை? ஊற்றி விடணுங்க, ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஊற்றினோங்கன்னா வந்து கருப்பு மட்டும் கொஞ்சம் காலுக்கு கைக்கு கருப்பு ஆகணும். இல்லை நம்ம மேலே இருக்கிறது அந்த நீ சொன்ன மாதிரி அந்த பேப்பர் வாங்கினா இந்த சுற்றி மசாலா இருந்தாலும் வாழை இதாகும். ஆகுங்கம்மா, கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகும், ஆனால் இந்த மாதிரி ஆகாது, தீர மாதிரி ஆகாது. ஆனால் லைட்டாக திறப்புனா அந்த மாவுலாம் அப்படியே இதாக மசாலா வந்து இதாகிடும். விற்கிட்டா வாய் போட்டு உட்காந்துட்டு இலையெல்லாம் போட்டு நாட்டுக்கோழி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. கேவலமாக சமைச்சிருக்கோம். இது எப்படி ஃபன் பண்ணிட்டு ஆல்வேஸ் வெல்கம் சாப்பிடுங்க. டைம் ஆச்சு. தோசை எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ற அடையே வாடா போதும் வாடா. நல்லா இருக்குங்க, டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க.